ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருந்தேங்க. பிறரை கெடுத்து வாழ்வதை விட கொடுத்து வாழுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அதை சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தேன். பணமோ நகையோ கொடுப்பது மட்டும் தானம் கிடையாது. அன்பா 4 வார்த்தை பேசுங்க. ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலான 4 வார்த்தை பேசினா அவங்க அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க. அதுக்கு இதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, நாங்களே சோத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அது வேறு மாதிரி போட்டிருந்தாரு, சோத்துக்கு கஷ்டப்படுறோம், நாங்கள் எங்கேருந்து கொடுக்கறது, வேணா நீ கொடு அப்படின்னாரு. அந்த நீ என்ற வார்த்தையை வன்மையாக கண்டிக்கிறேன். அது ஒரு விஷயம் விடுங்க. நான் போட்ட வீடியோஸ் தயவுசெய்து பார்த்தீங்களா இல்லையா, அந்த பேரை நான் சொல்லட்டுமா, கமெண்ட் போட பேரை சொல்லட்டுமா, பார்க்குறீங்களா இல்லையா? நான் சொல்லிட்டு தானே சொன்னேன். பிறரை கெடுத்து வாழ்வதை விட கொடுத்து வாழுங்கள். பணமோ நகையோ பொருளோ, நீ சம்பாதிக்கிற பணமோ கொடுப்பது தான் தானம் கிடையாது. அன்பை கொடுங்கள், 4 நல்ல வார்த்தையை பேசுங்கள், அதுவும் கொடுப்பது தான். அப்படி தானே சொல்லி போட்டிருந்தேன். அந்த புரிதல் கூட இல்லையா மிஸ்டர் சார் அவர்களே? இவருக்கு அந்த பதிவு கொடுப்பது என்றால் என்ன தெரியுங்களாங்க? 4 வார்த்தை அன்பாக பேசுங்களேன். நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு மன உளைச்சலோடு ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட போய் அன்பாக 4 வார்த்தை பேசுங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, அதுவே உங்களுக்கு வயிறு நிரம்பிடும். நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த வார்த்தையை அவங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்குங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தெரியும்? அவங்க பூரிச்சு போங்க. ஏன்னா அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டு பாருங்களேன். நீங்கள் பொருளையோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அன்பு, எத்தனை பேர் அன்புக்கு ஏங்கி நிற்கிறாங்கன்னு தெரியுங்களா? ஏன் வீடு எடுத்துக்குங்க, ஒரு வயசான பாட்டியோ தாத்தாவோ இருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க. நீங்கள் பேரனாக இருக்கலாம், இல்லை மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம். நீங்கள் போயிட்டு, பாட்டி என்ன பாட்டி உடம்பு சரியில்லையா, வாங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறேன், வாங்க பாட்டி நான் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் பாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அந்த பாட்டிக்கு இருக்கிற ஜுரம், அந்த தாத்தாக்கு இருக்கிற ஜுரம் எல்லாமே பறந்து போயிடுங்க. அந்த வயசானவங்க எதிர்பார்ப்பது என்ன தெரியுங்களா? அன்பான 4 வார்த்தை. நம்ம யாராவது கரிசனையாக கேட்க மாட்டாங்களா, நம்மக்கிட்ட யாராவது கரிசனையாக வந்து பேச மாட்டாங்களா, அதுதாங்க எதிர்பார்க்குறாங்க. யாரும் இல்லாதவங்க அந்த 4 வார்த்தை தாங்க எதிர்பார்க்குறாங்க. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஒன்றும் எதிர்பார்க்கல. இருந்தால் கொடுங்க, இல்லாட்டி போங்க. உங்களை சட்டியை பிச்சை யாராவது கேட்க போகிறாங்களா? எனக்கு பிச்சை போடு, எனக்கு சோறு வாங்கி கொடுக்குறது நான் கேட்க போகிறாங்க? வெறும் பணத்தையும் சோறையும் கொடுப்பது மட்டும் தான தர்மம் கிடையாது. 4 நல்ல வார்த்தையை பேசுவதும் 4 நல்ல வார்த்தையை நம்ம வாயிலிருந்து கொடுப்பதும் அவங்களுக்கு தானம் தான், தர்மம் தான். அதை கொடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்காம ஏதோ கமெண்ட் போடுறாங்க. புரிஞ்சுக்குங்க, அன்பாக பேசுங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க.